படம் எப்படி இருக்கு? படம் சூப்பர் பயங்கரம் சூப்பர்ன்றீங்க. நேத்து பாத்துட்டு எல்லாம் நல்லா இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக போச்சு, செகண்ட் ஹாஃப்லேருந்து பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன விட்டாங்க? அது லவ் சீன்னால எல்லாருக்கும் லேகாக போகிற மாரி இருக்குது. மற்றபடி படம்லாம் சூப்பராக தான் இருந்தது. அஜித் நல்லா லவ் பண்றாரு. அஜித் பழைய அஜித் விண்டேஜ் அஜித் இறக்கிறாங்க. லவ் பண்றானா அந்த விஷால் பையனை? சூப்பராக இருக்குது படம், பயங்கரமாக இருக்குது. அனிருத் மியூசிக் செகண்ட் ஹாஃபில் கீ ஸ்டாப்பில் பயங்கரமாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. படம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நானும் ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்தேன். பட் மூவி நல்லா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் பார்க்கல, செகண்ட் ஹாஃப்ல இருந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, லாக் ஆகிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ, படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக கொண்டு போனாங்க படத்தை. மொக்கையாலாம் இல்லை ப்ரோ, லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் தெரியும். தற்கூரி பாடுங்க, எடை கூதிங்கெல்லாம் வருவானுங்க. அவனுலாம் வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாது ப்ரோ, ஒரு புலம் புரியாது அவனுக்கு. சும்மா தலையோட ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க ப்ரோ, ஹேட்டர்ஸ் இருப்பாங்க தான். படம் பார்த்து படம் புரிஞ்சுக்கிறவன் தான் கதைக்காரன். இவனுங்கெல்லாம் வந்து இல்லை ப்ரோ, ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் படம் கொஞ்சம் நல்லா இருக்குது, மற்றபடி அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்தா தான் தெரியும், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. சும்மா அப்படியே ரோப் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தது. இல்லை படம் வேற மாதிரி தலை. என்ன தலை இப்படி வந்து கேட்குற போய் பார்த்தல உள்ள படத்தை. நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம்லாம் வேற லெவல் சொல்கிறதுக்குலாம் இல்லை ப்ரோ, மஜா ப்ரோ. வந்து நேத்து பார்த்துட்டு வந்தவங்க நல்லா இல்லை அந்த மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, அதாவது வழக்கமான மாசான படம் மாதிரி இல்லை, பட் கிளாஸாக சூப்பராக இருக்குது படம். ப்ரோண்ணா அது வந்து சூட்டபிளா இருந்ததா? தலைக்கு சூட்டபிளா? தலைக்கு எல்லாமே சூப்பராக ப்ரோ இருந்தது. பார்த்தா போதும் தலை. எல்லாரும் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தலை அவ்வளோ ஆக்டிவாகவே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும். செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் ஃபைட் சீனே நல்லா ஆரம்பிக்குது. இல்லைன்றாங்க. அது இல்லை ப்ரோ, இப்படி இருக்குது. ஃபைட்லாம் பக்காவாக இருந்தது. பிஜிஎம் தான் ஃபர்ஸ்ட் லெவல். எடிட்டிங் பக்காவாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு தெரிவிக்க விட்டாங்களா அப்படின்ற மிஷின் ஏதாவது? அந்த கார் சீட்லாம் சூப்பராக வேற இருந்தது. லெவல் சொல்ல, கார் ஃபைட்லாம் வேற லெவல். கார் ஃபைட் அருமையாக இருந்தது. டாப் ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ணி அருமையாக இருந்தது கார் ஃபைட்டு. தலையை தாண்டி வேற யாருடைய ஆக்டிங்? அர்ஜுன் பயங்கர ஸ்டைலாக இருந்தார், நல்லா இருந்தது. த்ரிஷா அஜித் காம்போ பேர் எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, அந்த அளவுக்குலாம் கெமிஸ்ட்ரி இல்லை. பட் மற்ற சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, படம் சூப்பராக தான் ப்ரோ. இன்னொரு வாட்டி கூட போய் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியாக போனால் நல்லா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் மூவியை. அவனுக்கு சொல்லுவானுங்க தெரியல, அவனுக்கு தலை ஃபேன்ஸே இல்லை. சும்மா வேற வெளியே ஃபேன்ஸ் வந்து உள்ளே சொல்லுறானுங்க வேற மாதிரி படம். ப்ரோ தலை ஃபேன் ப்ரோ. ப்ரோ படம் என்ன ஒரே ஒரு சீன் மாதிரி தான் ப்ரோ. த்ரிஷாவை தான் 2 மணி நேரமாக ஃபுல்லாக தேடுறான், அதனால ஃபுல்லும் படமே போகிற. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ, அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்காண்டி தான் நாங்களே வந்தோம், அது மட்டும் தான் நல்லா இருந்தது. மங்கா தைக்குள்ள எதுவுமே வராது, பட் இதுவும் சூப்பராக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. மங்காத்தா தண்ணி, இது தண்ணி. அனிருத் வேற லெவல் ப்ரோ, தரமாக வாசிச்சு. கத்தி தொண்டே போயிடுச்சு ப்ரோ. அவர் இல்லைன்னா படமே படுத்துரும். யார் ப்ரோ? அனிருத் மியூசிக் இல்லைன்னா படம் ஒண்ணுமே அப்படிலாம் இல்லை ப்ரோ. தலை இருந்தால் தான் தலை படமே. ப்ரோ ட்ரூ லவ் தான் ப்ரோ படமே. கான்செப்ட் வேறு எதுவுமே இல்லை ப்ரோ, ட்ரூ லவ் தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. 2 ஹவர் வைஃபை மட்டுமே தேடுறாரு. ஆமாம் ப்ரோ, தேட வச்சிட்டாரு. அது எப்படி ப்ரோ? ஆமாம் ப்ரோ, கடத்தி வச்ச உடனே நாங்கள் இங்கே தான் கடத்தி வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்களா? உடனே சொல்ல மாட்டாங்களே. கொஞ்சமாச்சு எத்தனை போனால் தானே படம் போவோம், இல்லைன்னா போவாதுல்ல படம். அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் மியூசிக் தான் ப்ரோ, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமாக பண்ணிட்டா போல. ரவிச்சந்திரன் புல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போல அனிருத் ரவிச்சந்தர். அவர் இல்லைன்னா படமே ஒன்றும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்போல்லாம் இல்லை ப்ரோ, அப்போல்லாம் இல்லை. தலை இல்லைனா தான் படம் கிடையாது, மீதிலாம் தலை தான் மெயினே இந்த படத்தில். ப்ரோ அனில் கதரல்ஸ் அவ்வளோதான், மஜாவா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் கத்த தான் ப்ரோ வந்தோம் ப்ரோ. கத்தையில் படம் பார்க்கவே வரல, டான்ஸ் ஆட தான் வந்தோம். ஆனால் பார்த்தா ஒரே ஒரு பாட்டு தான் ஆடணும், அது பாட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. கொஞ்சம் போராக தான் இருக்குது ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஹைப்பாக தான் போனோம், எந்த ஒரு வைப்புமே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அவ்வளோ வைப் இல்லை, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய வந்து இல்லை நானே தளபதி வேண்டாம், பட் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லா இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் தளபதி ஃபேன் மட்டும் தான் சொல்லுவாங்க. இல்லை அப்படி வந்து நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ஒர்த்தாக இருந்துச்சு ப்ரோ. தலையை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தலை வாய்ஸை கேட்குறோம், தலையை பார்க்குறோம். எதையும் கண்டிப்பா பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள், பார்க்காத ரிவ்யூ சொல்லாதீங்க. இதுவே நல்லா தான் ப்ரோ இருக்குதுன்ற நான் வேற லெவல். கடவுளே அஜித்தே, அவ்வளோதான். கடவுளே அஜித்தே மச்சான் புடி, நீ பேசு.
செகண்ட் ஆஃப் மேலே இருந்துச்சு ப்ரோ கத்துறது. கடவுளே அஜித் கடவுளே அஜித் கடவுளே அஜித் கடவுளே அஜித்